பாட குறைகள் பொங்கி கணவரியே அருள் புரிவாய் எடுத்த சீல இசைகள் பாட பகவானே வரம் அருள்வாய் சொன்ன கதை குறைகள் பாட சொன்ன கதை குறைகள் பாட அது சொற்கே சாவரம் அருள்வாய் அது சொற்கே சாவரம் அருள்வாய் சுவாமி நாகலோக பெத்தனத்தில் வட்ட நாகக்கண்ணி பெத்த மக்கா வெட்ட அட்டகாடி 8 பேரும் 8 ஆளி காடி என்றொரு தீ ஆளி ஈஸ்வரியாள் என்றொரு தீ நீலை நீலி என்றொரு தீ நீலகண்டி என்றொரு தீ சூலி சூலி என்றொரு தீ சூலகண்டி என்றொரு தீ எல்லாத்துக்கும் இளையவளா ஏஜகண்ணி வடக்குட்டியா ஏஜகண்ணி வடக்குட்டியா காத்தங்க 8 பேரை 8 அச்சுதனும் எடுத்துக்கொண்டு சந்தனமா ஜோலைக்குத்தான் தாமோதரன் வாராரே தாமோதரன் வந்தல்லவோ பறக்கும் நல்ல படலதுகே படக சந்தனமா ஜோலையிலே இறக்கிமல்ல வைப்பாரா இறக்கிமல்ல வைத்து அல்லோ ஐயா சந்தனமா முனிவரே நான் இருக்காபாரி என் தாயாக்கப்பட்ட காளியம்மா மாரியம்மா முப்புடாதி அம்மா சந்தனமாரி அக்கினி மாரியம்மா அழகுநாச்சி அம்மா என அக்கா தங்கை 8 பேரை நான் எங்க ஒப்படைக்க வந்திருக்கேன் சந்தனமாங்குவரையில சந்தனமா முனிவராகப்பட்ட உம்மட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன் 8 பேரையும் நீங்க தான் என்ன செய்யணும் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வர வேண்டும் அதே மாதிரி ஐயா சந்தனமா முனிவர அக்கா தங்கை 8 பேரை வளர்த்து வர்றது சரிதான் நாளை இவா 8 பேரு வளர்ந்து ஆளாகி பாலப்பிராய பெண்ணாக இருந்து நாளை எந்திரிச்சு வந்து எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாருன்னு கேட்டாங்கன்னா நீர் உண்மையை சொல்லக்கூடாது அதை மீறி நீர் உண்மையை சொன்னீரானா உம்முடைய சிரசு 2ஆக வெடிக்க கடவுது போ என்று சாபத்தை கொடுத்து அக்கா தங்கை 8 பேரை சந்தனமாஞ்சோலையில சந்தனமா முனிவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு யாரு போறா கோபால கண்ணன் விடை பெற்றார் நாகலோக பட்டணத்துல இருந்து வந்த நாகக்கண்ணி பெற்ற மக்கா 8 பேரை சந்தனமாஞ்சோலையில சந்தனமா முனிவர் வளர்த்து வருகிறார் என்ன விதமாக வளர்த்து வருகிறார் தெரியுமா தாய்க்கு தான் தாயாக தாயா தகப்பனுக்கு தகப்பனாக தற்காத்து வளர்த்து வார தண்ணி நல்ல இமையை போல கருத்துடனே வளர்த்து வார கருத்துடனே வளர்த்து வார வளர்த்து வரும் நாளையில அக்கா தங்கை 8 பேரும் 4 நல்ல வயதாச்சு நடந்து விளையாடுவாள் 5
நல்ல வயதாச்சு அறிவுகளை படிக்க போறா அக்கா தங்கை 8 பேரும் 4 வயசாச்சு நடந்து விளையாடுனா 5 வயசு ஆக போது அறிவு பாடங்களை புகட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக என்ன பண்ண போறாங்க சந்தனமாஞ்சோலையில சந்தனமா முனிவர் என் ஆயாகப்பட்ட காளியம்மா முப்புடாதி வடக்குவா செல்வி சந்தன மாறி அக்கினி மாறி அழகுநாச்சி எம்பிய என அத்தனை மீருக்கும் என்ன செய்ய போறாரு ஏட்டு பாடங்களை படிக்க செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக என்ன பண்ண போறாரு இந்த காலத்துல படிப்புன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல நோட்டு கொடுக்காங்க புஸ்தகம் கொடுக்காங்க பேக்கு கொடுக்காங்க பென்சில் கொடுக்காங்க எல்லாமே கொடுத்துருந்தாங்க செருப்பும் கொடுத்துருந்தாங்க மொபைல் போனும் கொடுக்கக்கூடாத வாய்ப்புகள் இனிமே இருக்கு அப்படித்தானே அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஆனா அன்னைக்கு சந்தனமாஞ்சோலையில சந்தனமாமுனிவற்ற காளியர்கள் 8 பேரும் அறிவு பாடம் படிக்கும் பொழுது இந்த மாதிரி நோட்டு புத்தகங்கள் எல்லாம் கிடையாது சரியா அந்த காலத்துல பாடம் படிக்கணும்னா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரி ஏட்டு பாடம் படிக்கணும்னா பனைமரத்துல போய் ஓலையை வெட்டி கொண்டு வந்து 2 பக்கமும் கொண்டையை சீவி அதுல ஆணியை வச்சு எழுதி படிப்பாங்களாம் சரியா அப்படி அறிவு பாடங்களை புகட்ட வேண்டும் என்பதற்காக சந்தனமாஞ்சோலையில் என் சந்தனமா முனிவராகப்பட்டவர் 8 பாடங்களை புகட்டுவதற்காக ஓலையை எப்படி எடுத்து வருகிறார் தெரியுமா எப்படி ஐயா காயாத பனையதில கண்ணி பன குருத்தெடுத்தார் ஈழாத பனையதில இளம் பனை குருத்தெடுத்தார் ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார் வகையுடனே கொண்டு வந்தார் அன்னையும் பிதா என் சுவடி வேதமாறு சாஸ்திரம் தெரிந்து கொண்டார் 64 கலைக்காணியம் படித்து 64 கலைக்காணியம் சாஸ்திரம் 18 புராணங்கள் 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியங்கள் 98 தத்துவங்கள் 108 யாகமங்கள் என ஆயக்கலை 64 அழகுற கச்சால் இந்த ஆயாகப்பட்ட பத்திரகாளி அது மட்டுமா என்னது வில்லு வித்த சிலம்பு வீழ்த்த வில்லு வித்த சிலம்பு வீழ்த்த ஓடு வித்த பொருள் வீழ்த்த எல்லாமே கற்று தந்தா படியாத பாடங்கள் படித்தாளே காளியாம்மா எழுதாத எழுத்துக்கள் எழுதினாலும் காளியாம்மா ஆணையற்ற குதிரை அழகுடைய தொழில் படித்தா முன்கரணம் பின்கரணம் முக்கியமாய் தான் படித்தா ஆணையேற்றம் குதிரையேற்றம் அழகு இருந்த தொழிலை படித்தாள் முன்கரணம் பின்கரணம் என முக்கியமாக அத்தனை தொழில்களையும் படித்து என்ன விதமாக பாடத்தை படிக்க போறா
ஆனா வண்ணா இனாயிய உணவு வண்ணா இனா படியாத பாடமெல்லாம் இந்த காளியம்மா படித்தாளே. ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அளவு என்ற தொழிலை படித்தாள். வில்லு வித்த போர் வித்த சிலம்பு வித்த என அத்தனை விதமான கருவிகளையும் கொண்டு கற்று ஆனா முதல் அக்கண்ணா வர என் தாயாகப்பட்ட காளியம்மா இக்கனாலாம படிச்சிருக்கா. சரியா? படிச்சது மட்டும் இல்லாம 5 வயது முடிஞ்சு தாயாகப்பட்ட காளியம்மா 6 நல்ல வயதும்மா அறிவு மேல படித்தாள். 7 நல்ல வயதும்மா 8 பாடம் எழுதுவார். 8 நல்ல வயதும்மா 8 பாடம் எழுதுவார். 10 நல்ல வயதும்மா பாட்டு பாடியாடுவார். 16 வயதுக்குள்ள பலகளையும் படித்துவார். என் தாயாகப்பட்ட காளியம்மா படியாத பாடமெல்லாம் படித்தால் என் தாயாகப்பட்ட காளியம்மா. சரி, 16 வயசுன்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய அழகை நம்ம சொல்லவா வேணும்? அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக என் தாயாகப்பட்ட காளியம்மா இருக்கும் பொழுது அம்பிகை காளியம்மா என்ன நிலையில் இருக்கா தெரியுமா? தாயி பூத்தி இருந்தால் நிறைந்தேறும், பூத்தி இருந்தால் நிறைந்திருக்க புஷ்பவதி பெண்ணுமா அள்ளி மலர் பூத்தரை அருகிலியால் பூத்திரு அள்ளி மலர் பூத்தரை ஆங்கிலியால் பூத்திரு உண்மை மலர் பூத்தரை ஒளிகூடலால் பூத்திரு பிச்சி மலர் பூத்தரை பெண்கொடியால் பூத்திரு வாஞ்செரும்பு பூத்தரை வனக்கிளியும் பூத்திரு எறும்பு பூத்தரை இளையால் பூத்திரு பூத்தரை பூத்தரை இந்த ராஜாத்தி பூத்திரு. அம்மா பூத்திருந்தால் நிறைந்திருந்தால் புஷ்பவதி பண்ணுமான அள்ளி மலர் பூத்தரை அரங்கிளியால் பூத்திருந்தார். முல்லை மலர் பூத்தரை மொழிகிளியால் பூத்திருந்தார். வாங்கெரும்பு பூத்தரை பூத்தரை அம்மா வரக்கிளியும்
பாகம் தலையழகா பெண்ணுக்கான பெண்ணழகி ஏட கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழக முடியழகி முகத்தினோட திருவழகா தெற்கட்சி கப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி அவளுடைய அழகு போல அழகு போல அம்மா அகிலத்தில யாரும் இல்லை யாரும் இல்லை அழகு போல சமீ தாயினோட அழகு போல தரணியில யாரும் இல்லை காளியம்மா அழகு போல கரி உலகில் யாரும் இல்லை மாரியவள் அழகு போல மாநிலத்தில் யாரும் இல்லை முக்கூடாதி அழகு போல உலகில் யாருமே இல்லை ஊராட்சி அழகு போல அழகு போல அழகு போல இந்த அகிலத்தில ஒருவர் இல்லை ஒருவர் இல்லை அழகு போல சுவாமி ஓல பூசைகையிலே ஒரு பாகம் தலையழகா ஏறினத்தி புருவங்களா எழுத்தாணி மூக்களா மஞ்சன பெட்டி போல மங்கை அவள் நாளிகளா அரைத்து வலித்தது அம்மாவோட கண்ணங்களா தாயோட கண்ணங்களா தாமரை இரடு போல கையனதின் கண்ணங்களா வேப்பையில செய்கையில கருங்குருவி வானதை போ கண்ணியின் இமையழகா ரசக்குண்டு செய்கையிலே செய்கையிலே நாயகியால் கண்கள் ரெண்டா கண்கள் ரெண்டா அம்மா செய்கையிலே சாமி முத்து கட்டி கோர்த்ததை போ ஒன்பரிசை பல்ல பிச்சி கட்டி கோர்த்ததை போ பின்வரிசை பல்ல ஈச்சங்க செய்கையில் இடனாவி பல்வரிச பரதங்கட்டி கோர்த்ததை பக்கம் 16 உன்னழகா பின்னழகா பின்னழகா அவன் முகத்தினோட திருவழகா திருவழகா சுவாமி பின்னழகா சாமி கமுதங்குலை சாய்ந்ததை போ கட்ட